பயங்கரமான ஒரு கொகைக்கு வந்திருக்கோம். ஓ மை காட், பெரிய கொகை இது. அம்மா தண்ணிடா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து டின்டாங்கிள் கேசல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்வால். ஆக்சுவலாக வந்து இது வேல்ஸ் கிட்ட தான் இருக்குது. கார்ன்வால் வந்து வேல்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கார்ன்வால் வந்து வேல்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் யார் யார் வந்திருக்கோன்னு வச்சிங்கன்னா நாங்கள் 4 வண்டியில் வந்திருக்கோம். அதில் வந்து 4 வண்டியில் வந்து யார் யார் வந்து வீடியோவில் வராங்கன்னு சொல்லி கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம கூட வந்து நான் வந்து இப்போ வந்திருக்க வந்து பிரகாஷ் ப்ரூ இருக்கிற வண்டியில் வந்திருக்கேன். அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இதுதாங்க அந்த கிளிஃபு, வெறித்தனமாக இருக்குங்க. இப்போ நான் கிளிஃப்லேருந்து தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த கிளிஃபுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஸோ இங்கேன்னு தெரியுதா, அந்த கிளிஃபுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கேமராவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இங்கே நேரில் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா, பேக்கில் அந்த தண்ணியோட கலர் வந்து செம்ம ப்ளூயிஷாக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கேமராவில் எப்படி தெரியுதோ அதோட வந்து ரொம்ப 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 பிரைட்டான ஒரு ப்ளூ கலரில் இருக்குங்க அந்த தண்ணி. செம்ம பீஸாக இருக்குங்க. ஸோ அந்த தண்ணியில் போய் விளையாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் நம்மளால் விளையாட முடியாது, ஏன்னா இங்கே இருக்க டெம்பரேச்சர் எப்படி. ஆனால் வந்து நாங்கள் ஒரு 3 டேஸ்க்கான பிளான் வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த 3 டேஸில் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பீச் போகிறோம். அதில் வந்து எவ்வளோ குளிர்ச்சினாலோ என்ன ஆனாலும் நாங்கள் வந்து தண்ணியில் இறங்கி குளிக்கிறதா ஒரு பிளான் வச்சுருக்கோம். பார்க்கலாம், அது வந்து டே 3 இல்லைனா டே 2 வந்து போகும்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய vlog வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி vlog. இங்கே வந்து விவசாயம் பண்ணலாம், என்ன சொல்கிறேன் நீ பண்ணிக்கோ. ப்ளூபெரி, ராஸ்பெரிஸ். இந்த ஊரில் இருக்க கிராமத்தை பெண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ, பிஆர் வாங்கிடலாம். ஈஸி. பாசிபிளே இல்லை. பாசிபிள். ஆயா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஆயாலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் மேரேஜ் ப்ரோ. அவளுக்கு எல்லாம் பேத்திருக்கான்னு. இப்போ நாங்க வந்திருக்கிறதா வந்து அந்த கிளிஃப். இந்த பாயிண்ட் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. லைக் ஓ மை காட், இந்த தண்ணியோட கலர் என்ன கலரா இருக்கு. ப்ளூ கலர். சம்மதமா பண்ற, கை கொடு, கை கொடு. ஓ மை காட், இப்போ நம்ம அந்த கிளிஃபுக்கு தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த கேசலுக்கு என்ட்ரி வாங்கிட்டு அந்த பிரிட்ஜ் வழியாக என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அதுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி. அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அவங்க இன்னும் 2 hours ஆகும்னு சொன்னாங்க வரதுக்கு. ஸோ நம்மளோட சாக்லேட் பாய்ஸ் பேக். நம்ம வந்து இப்போ டின்டாங்கிள்குள்ள போகிறோம். அண்ட் ப்ரோ, நீங்கள் அந்த காரில் வந்துருக்கீங்க, அவங்க கூட 2 பேர். ஆமா, ஸோ இவங்க கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 கார் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து ஃபேமிலியா வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து டின்டாங்கிள் கேசல்குள்ள போறோம். அது வந்து வெறித்தனமா இருக்குங்க. ஸோ அந்த போர்டு பாருங்க, இந்த பிளேஸ்ல வந்து செம்மையா காத்து வச்சுட்டு இருக்கு. அண்ட் இப்படி போனா டின்டாங்கிள் கேசல் போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இப்படி இந்த வழியை தான் போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் தான் வந்து கேசல். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா. இது வந்து லைக் அந்த பழங்காலத்து கேசல் மாதிரிலாம் இல்லை, லைக் ஒரு விதமான லைக் புது கேசல் மாதிரி தானே இருக்குது. அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருக்கு. பார்க்கறதுக்கு வெஸ்ட்மினிஸ்டர் பங்களா மாதிரி இருக்கு இந்த கேசல்ங்கிறாங்க. ஏன்னா கேசல்லாம் எப்பவுமே கோட்டை மாதிரிலாம் இல்லை, கோட்டை மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அந்த மாதிரி இல்லை. பட் இதுக்கு பின்னாடி ஒரு வியூ இருக்கு, அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப அமேசிங்காக இருக்கு. அதுக்கு நம்ம லைக் ஃபர்ஸ்ட் உள்ள போறோமா இல்லையா நம்ம யோசிக்கிறோம். 16 பவுண்ட் கொடுக்கணும். என்ன ப்ரோ, போறோம்ல? வாய்ப்பு இல்லை. போலாம் ப்ரோ. இப்போ 16 பவுண்ட்ஸுங்க. அது பார்க்கலாம் இருங்க, ஏதாச்சும் மைண்ட் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாம் 1200. ஆமா, யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிப்பாரு. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16 பவுண்ட்ஸ் அப்படின்னு யோசிப்பாரு. இதுதான் அந்த கேசலோட என்ட்ரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது பேர் வந்து கெமோலியோட் கேசல் அண்ட் ஹோட்டல் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கு. அண்ட் இது வந்து பீக் பாயிண்ட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேமஸ். இது வந்து நாங்கள் கேசலுக்குள்ள போல ஃபைனலாக இந்த மேனிபுலேட்டட் மைண்டை வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு. ஸோ ஆனால் வர்த்தில் தான் அது ஒன்று கரெக்ட் தான். ஆனால் வந்து நாங்கள் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வழியா போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து கேசலுக்கு பின்னாடி சைட் போயிடலாம். அது டேரக்டா, அதாவது 16 பவுண்ட் கொடுக்காம நம்ம வந்து டேரக்டா நம்ம உள்ள போகலாம். கண்டுபிடிச்ச பாத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா அப்படியே ஸ்லோப்பியா கீழே இறங்குது. ஸோ நல்லாவே இருக்கு இந்த இடம். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பார்த்தது தெரியும். இந்த ஹைட்ல தெரியுதான்னு தெரியல, பட் ஒரு நல்ல வியூவா இருக்கு இங்கேருந்து நேராக பார்க்கும்போது. பட் கேமரால எப்படி பதியுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த கிளிஃப். ஸோ அங்க பாத்தீங்கன்னா அந்த கேசல். ஸோ அந்த கேசல்லேருந்து நம்ம 16 பவுண்ட்ஸ் என்ட்ரி கொடுத்து வந்தால் இந்த பிரிட்ஜில் வந்து நம்ம நடந்து இந்த மலைக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். அங்கே தெரியுதான் நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போகலாம். ஸோ நாங்கள் வந்து அந்த 16 பவுண்ட் கொடுக்கல, எல்லாம் இந்த நாயால் வந்தது. ஆனால் வந்து எனக்கே தெரியுது, அந்த பிரிட்ஜுக்காக நம்ம 16 பவுண்ட் கட்டணுமா அப்படின்னு யோசிச்சா வருத்தத்தில் தான் தோணுது. ஸோ இங்கே ஒரு அதே மாதிரி ஒரு கிளிப் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போவோம். அண்ட் இங்கே கீழே ப்ளூ கலரில் ஒரு சீ இருக்குல்ல, ஸோ இந்த பாத்தில் போனால் மேபி அந்த சீக்கு போய் ரீச் ஆகலாம்.
ப்ரோ போகலாமாங்க வா. தண்ணி கிட்ட போகலான்னு பார்த்தா தண்ணி கிட்டே கூட போக முடியாது, அந்த அளவுக்கு வந்து உள்ள ஆழம் இருக்கு. ஸோ இதுக்குள்ள எப்படி போய் பார்க்குறது? ஆனால் இங்கேருந்து கிட்ட பார்க்குறது நல்லா இருக்கு. இப்படி போக முடியாது ப்ரோ, நீ வேற. ஐயோ ப்ரோ அது ஃபுல்லாக டெப்த்து ப்ரோ, அது தெரியுதா? இந்த இடத்துலலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ ஆனால் நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து என்னால் vlog எடுக்க முடியல, மேலே இருந்ததுல அப்படியே சைடில் ஸ்லோவாக இறங்கி தவிர்த்து வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்களா, இங்கே இதுதான் வந்து அதோ இந்த தண்ணியை கிராஸ் பண்ணால் நம்ம 16 பவுண்ட்ஸ் குத்து போகிற இடம் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜு அந்த 16 பவுண்ட்ஸ் குத்து போகிற இடம் இருக்குது. அண்ட் நானும் ப்ரோ இந்த வழியை ஃபைன் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு அங்கே கீழெல்லாம் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் லைக் ஸ்டில் நம்ம இவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு டீட்டெயில்ஸோட பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, ஸோ இங்க இருக்கு பாருங்களேன், இதுதான் வந்து மெர்லின்ஸ் கேவ்னு சொல்றாங்க. ஸோ அந்த கேவ் அந்த மெர்லின்ஸ் கேவ்னு சொல்றாங்க. பிளஸ் அந்த உடஞ்சி இருக்கு தெரியுமா, இந்த செக்ஷன் தான் வந்து டின்டாங்கிள் கேசல். நம்ம ஸ்டார்டிங் சொன்னால அது கேசல் கிடையாது. ஸோ அந்த பிரிட்ஜில் இருந்து கரெக்டாகி போகிறதோட ஸோ அதுதான் வந்து டின்டாங்கிள் கேசல். அது ஃபுல்லாக டெமாலிஷ் ஆயிருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்காக வந்து நம்ம 16 பவுண்ட்ஸ் கொடுத்து போகணும். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது ஒரு மூலையில் ப்ரோ, அங்கே இருந்தால் கூப்பிடாது, அவங்க வந்து விழுந்துருவாங்க. வேணாம் வராதீங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங் அண்ட் அட்வென்ச்சரிஸ்டிக்காகவே இருக்குது. அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருக்குது. பட் ஒர்த்திட்டுங்க உள்ள, சீரியஸாக பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்திட்டு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இந்த வியூ மட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க. எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுற நீ? 16 பவுண்ட்ஸ் ஃப்ரீ 16 பவுண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதா பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ஆமாம், அவங்களோட வியூவோட நம்மளுக்கு ரொம்ப அருமையான வியூ இருக்குது. இங்கேருந்து ஃபுல் சைட்டை பார்க்குற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இங்கேருந்து நம்ம உட்காந்து சில்லும் பண்ணல, யாருமே இல்லை. இங்கே பாருங்க, இது நாங்கள் கண்டுபிடிச்ச இடம், இது எங்களோட ராஜ்யம். இந்த பாறைக்கு பேர் வந்து கயாஸ் பாறைன்னு வச்சிடலாம் ப்ரோ. இந்த பாறைக்கு பேர் கயாஸ் பாறைன்னு வச்சுக்கலாம். நான் தானே கண்டுபிடிச்சேன் இது. இதான் ஓ மை காட், ஐயோ செம்ம அழகா இருக்கு. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க தண்ணி. பா, you wanna see the heaven? I will show you. அப்படியே நாங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே இந்த ரீச்கே வந்துட்டோம். அங்கே பாருங்க, அப்படியே இந்த கடலில் அப்படியே நீந்துட்டு போயிட்டோம்னா நம்ம அங்கே போய் ரீச் பண்ணலாம். ஆனால் வந்து என்னன்னா, நீந்துட்டு போகிறதுக்கு நான் ரெடி, ஆனால் ஸ்பேட் ட்ரெஸ் எடுத்துடல. இந்த பேண்ட் தான் இருக்கு. சின்ன பையனை கூப்பிட்டு இறங்குறான்டா. ஆமாங்க, இங்கே பாருங்க, நான் கண்டுபிடிச்ச பாறைக்கு வந்து விசிட்டர்ஸ் வராங்க. கேஸ் பாறைக்கு வந்து 2-3 பேர் வந்து தேடிட்டு வராங்க. நான் கண்டுபிடிச்ச பார்த்தா தானே இது. சரி வாங்க அப்படியே இறங்க ட்ரை. இதெல்லாம் இறங்க வாடா இங்கே வாடா இறங்கலாம்டா, வாடா அசால்ட்டா இறங்கலாம். வா இங்க பாரு, ஸ்டெப்ஸ் மாதிரி இங்கே குத்துருச்சுக்கு. ஸோ கடவுள் நமக்கு துணியா இருக்கும்போது நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நம்ம ஜஸ்ட் அட்வென்ச்சர் பண்ணிட்டே போறோம். சத்தியமா இல்லை, நம்ப நான் காமெடிலாம் பண்ணவே இல்லை, நான் சைஸ் செஞ்சு காமெடியே பண்ணல. இங்க பாருங்க, நாங்க ஃபைனலா கீழே வந்து ரீச் ஆயிட்டோம். என்ன 16 பவுண்ட், நாங்க இங்க நீச்சல் வச்சுட்டு அங்க போயிடுவோம் 16 பவுண்டுக்கு. ஓ மை காட், இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய கொகைலாம் இருக்கு உள்ள. இந்த இடத்துக்குலாம் எவனும் வந்திருக்க மாட்டான், நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் போல. இது ஒரு பெரிய அட்வென்ச்சரிஸ்டிக் ஜேர்னி. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட vlog மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் 3 நாள் இருக்க போகிற கான்வாலில். ஸோ ஐ ஹோப் ஸோ. ஓ மை காட், பெரிய கொக்கை இது. பார்க்கலாம் உள்ளே போய் பார்க்கலாம். செம்மையாக இருக்கு. பிரகாஷ் செம்ம பெரிய கொக்கடா. இதுதான் கயாஸ் கேவ். நான் கண்டுபிடிச்சதுனால என் பேரை வச்சேன் நானே. ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் வந்து இந்த கயாஸ் கேவுக்கு வரணும்னா இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து என்னோட யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கூல். ஆனால் பயமாக இருக்குது, உள்ளே போவேனான்னு தெரில, பார்க்கலாம். இது இவ்வளோ பெரிய மலையே தாண்டி வந்துட்டேன், இதுக்குள்ளே போகிறது என்ன பெரிய விஷயமா, போயே தீருவோம். பயங்கரமான ஒரு கொகைக்கு வந்திருக்கோம். எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுற? சத்தியமாங்க, காசு கொடுத்து அவ்வளோ வேஸ்ட். அங்கே பாருங்களேன், 1000 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அர்த்தம் இல்லை. இது அதே என் பேர், இது கயாஸ் கேவ். நம்பாதி விடவே மாட்டேன். கயாஸ் கேவ் நான் தான் கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் கிடையாது. என் பேர் வந்தே ஆகணும். யூகே கவர்மெண்ட் கிட்ட பேச போகிறேன் நான். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நீ டாக்டர் போய் பார்க்கணும்டா. என்னடா கொகை க்ளீனா இருக்கேடா? எப்படிடா க்ளீனா இருக்கா? நைஸ். ஏய், இது ஃபுல்லா நைட் ஆன தண்ணி வருதா? அதனால தான் டேய் புறாவா. இல்லங்க, நான் வைப் இல்ல. நான் வைப்ல சட்டனா வந்துச்சா, அதான் ஒரு கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம்லாம் வந்து நைட் ஆனால் தண்ணி வரும் போல. ஓ மை காட், பயமா இருக்குடா, செம்ம பயமா இருக்கு. நீங்க நான் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். இதுதான் அந்த கொகை. பா
செம்ம கிரேசியா இருக்குங்க. ஐயோ நான் இப்போ vlog வாங்க. நீ விளாக் எடுக்கிறியா? டேய் ஏதாவது காலில் கீழே குத்திர போதுடா, செருப்பு இல்லாமல் போறாடா டேய். ஃபாலோ ஆனா கேமரால செம்ம கிளீனா தெரியுது. டேய் 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 இருடா டேய் பிரகாஷ் டேய் டார்ச் மட்டும்டா. டேய் இருடா. டார்ச் மட்டும்டா குயிக்கா. இதுக்கு டார்ச் தெரியல. சீக்கிரடி. ஓ வெறித்தனோ. இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் எவனோ பண்ணியிருக்க மாட்டான் தெரியுதா? Crazy, this is a cave bro. பாத்து போ. அம்மா தண்ணிடா. போ உள்ள போ. So இங்க பாருங்க, இது கேவ், இதுக்குள்ள தான் நாங்க இருக்கோம். எங்க அம்மா இதை பார்த்துட்டு உடனே திட்ட வேணாம். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் பிரகாஷ். செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலியெல்லாம் அறுக்கிற? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆக்சுவலா நம்ம கேமரால பார்த்தா நான் நடக்கிறேனே, எங்க பிளாங்க் டைஸ்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏய் தண்ணி ப்ளூ கலர்ல இருக்குடா. டேய் பிரகாஷ் அப்படியே கீழே கோஞ்சி போனேன்னு வச்சுக்கோ, அந்த பக்கம் போயிடலாம். போடா விருத்தனம் பண்ற. டேய் செம்ம ஜில்லுன்னு இருக்குல்ல கேவுக்குள்ள இருக்க தண்ணி. முதல்ல இதெல்லாம் இருக்க போதுடா. டேய் பிரகாஷ் இருக்காதா? ஸ்னேக் இருக்குமா? பார்த்து போங்க ரொம்ப பொறுமையாக. நான் ஷூ போட்டிருக்கேங்க, ஸோ அதனால நான் கால் வைக்கல இப்போதைக்கு. அதை பயந்து கால் வைக்கலன்னு மட்டும் யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஓ மை காட், இந்த மாதிரி ஒரு லொகேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கீங்களா? This is UK. இந்த மாதிரியான கிரேசியான அட்வென்ச்சரிஸ்டிக் vlogs பார்க்கிறதுக்கு LOL க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ப்ரோ கூட இருக்கோம். So guys, இப்போ பிரகாஷ் ப்ரோ வந்து கொஞ்சம் உள்ள போலான்னு சொல்றாரு. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் இதுங்க என்ன சொல்றது, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கறனால கால்ல தண்ணி சில் தண்ணி வச்சேன்னு வச்சுக்கோங்க, கால் ஜுர்ருன்னு ஏறிடும். ஸோ இப்போ பாருங்க உள்ள இறங்கிட்டு இருக்காங்க தெரியுதா? நம்மளோட ஷூவை வெளியே கழட்டியாச்சு. அப்படியே நம்ம உள்ள போகலாம். உள்ள போயிட்டு அவங்க மட்டும் தண்ணியில ஜாலியா இருக்காங்க, எனக்கும் ஜாலியா இருக்கணும். Guys, நாங்க கேவுக்குள்ள இறங்கிட்டோம். தண்ணி வந்து கால் ஃபுல்லா இருக்கு, ஆனா கால் ஃப்ரீஸ் ஆகுது பயங்கரமா. அண்ட் பயமா இருக்கு. நான் வரல. கால் சில்லுன்னு ஆகுது. ஏதோ நடந்து போச்சே. இல்ல முடியாது. என்ன முடியாது. பாத்தியாடி, இதுக்கு தான் அப்பவே கள்ளிப்பால் ஊற்ற சொன்னேன். வந்துரு வேணாம். நான் பண்ணதுல ஒன் ஆஃப் தி அட்வென்ச்சர் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து இந்த vlog தான் சொல்லுவேன். ரொம்ப வந்து எல்லாமே டிராஃப்ட் அண்ட் ராவா இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கும் உள்ள என்ன இருக்கு அது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம தான் போனோம். ரொம்ப கிரேசி. அதாவது ஒரு மேன் வர்சஸ் வைல்டு, அது வந்து ஒரு டீம்ஸ் இல்லாம பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க. உள்ள வெறித்தனமா இருந்துச்சு, லிட்டரலி வேற மாதிரிங்க. ஃபுல்லா நாங்க உள்ள இருந்து போட்ட சத்தத்துல மேல இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஸே இறங்கி வந்தாங்க. பாருங்க நம்ம பிரகாஷ் ப்ரோ, ராக்கி பாய் ப்ரோ, கம் ஆன் ப்ரோ. ஓ ராஜேஷ் ராக்கி பாய். வா ப்ரோ உன்னால முடியும் ப்ரோ, கண்டிப்பா முடியும் ப்ரோ, வா ப்ரோ. அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அப்படியே நாங்க வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஸ்விம் பண்ணி போயிட்டு அந்த 16 பவுண்டை கவர் பண்ணிடலான்னு பாக்குறோம். என்ன ப்ரோ பண்ணலாமா? போயிடலாம் ப்ரோ. இதுவே வருவோமான்னு நினைச்சோம், வந்துட்டோம். வெறித்தனமா இல்ல பயங்கரமான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு எங்களை. ஆமாங்க, இது வரைக்கும் நாங்க இந்த BBC நியூஸ்ல வர அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாங்க போன கேவ் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா இறங்கிட்டோம். ஆமா, மேல இருந்து எல்லாரும் நாங்களே பாக்குறாங்க. மேல இருந்து மைக் வச்சு அந்த சைரன் அடிக்கிறாங்க, போலீஸ் சத்தம் வெளில வா நினைச்சாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டோம். ஆமா, அதான் என்ன வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2-3 பேர் பார்த்து பாராட்டினாங்க, யூ கைஸ் ஆர் நாட்டி என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ மனசு குளிர்ச்சியா இருக்கு. ஆனா செம்மையா இருந்ததுங்க, பெஸ்ட்டுங்க. மேபி லைக் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா காருக்கு போறோம், அப்படியே எடுத்துட்டு ஓடிடலாம். அங்க ஒரு கேவ்ல இறங்கலாம். See you guys there. Bye guys. வந்து லைட்டா ஒரு ஸ்மால் குளியல போட்டு அப்படியே நாங்க வந்து எங்க கேங்கோட தேடி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவங்க வந்திருந்தா இருந்தாங்க பின்னாடி, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
இப்போ ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. நம்ம ராஜேஷ் ப்ரோ வந்து காட்டுக்குள்ள தொலைஞ்சிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம்.